ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லூப் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நான் ஜரி த்ரெட்டை எடுத்து அதை கட் பீடை யூஸ் பண்ணி ஹெட் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் போட்டு அதுக்குள்ளேருந்து இன்னொரு லூப் எடுக்கிறேன். அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்குள்ளேருந்து இன்னொரு லூப் எடுக்கிறேன். எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறேன். அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேருந்து இன்னொரு லூப் நான் எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் போட்டுக்கிட்டே போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறேன். ஸோ அகெயின் நான் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்குள்ளேருந்து இன்னொரு லூப் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிளாஸில் இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டட் செயின் ஸ்டிச்சுன்னு போட்டிருப்போம். அது எப்படின்னா, ஒரு செயின் போடுறோமா, அதுக்கப்புறம் வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து நம்ம ஒரு லூப் எடுப்போம். அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு லூப் எடுப்போம். அது நாட்டட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி கிளாஸை நம்ம பார்த்துருக்கோம். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் லூப் செயின் ஸ்டிச்சில் எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே வராது. ஒரு செயின் போடுறோம், அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரும். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லூப் எடுக்கிறேன். அதுக்குள்ளேருந்து இன்னொரு லூப் எடுக்கிறேன். ஃபஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப்பை இழுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, லூப்புக்கு பக்கத்துலேயே ஒரு லூப் எடுக்கிறேன். செகண்ட் லூப்லேருந்து ஃபஸ்ட் லூப்பை இழுக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு எண்ணாட் விழுந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஜரி யூஸ் பண்ணி எப்படி லூப் செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போடுறேன் அப்படின்றதையும் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரியே தான் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகிறோம். சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இந்த ஸ்டிச்செலாம் பார்த்தீங்கன்னா பார்டருக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு நீங்கள் ஒரு வாட்டி போட்டுட்டு விடாமல் ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். சில்க் த்ரெட்டை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீடிலோடு சேர்த்து நீங்கள் இழுத்திங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம கிளாத்தில் நீடில் மாட்டுச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.